ஹாய் காய்ஸ், எபிசோடோட ஸ்டார்டிங்ல இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை தான் காட்டுறாங்க. எல்லாரும் சுற்றி நின்று பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறா, கிறிஸ்மஸ் ட்ரீ கூட டெக்கரேஷன் இல்லாமல் இருக்கு, அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்படியெல்லாம் கிறிஸ்மஸ்னா இருக்கவே கூடாது தானே, கலகலன்னு இருக்கணுங்கிற மாதிரி அவள் அந்த மரத்தை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. கரெக்டாக அப்போ தான் பார்க்க வர டீ குடிக்கிருக்கு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதான் சாக்குன்ட்டு அப்படியே நைஸாக கிளம்பிக்கிட்டு இருக்க. அவள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபைல் எல்லாம் அமுச்சு விட்ருக்காங்க. ஹீரோயினுக்கு நான் வேலையை முடிச்சாச்சு அப்படின்ட்டு நைட்டு 10 ஆயிடுது. கரெக்டாக முடிச்சுட்டு திரும்புகிறா. ஆஃபீஸில் யாருமே இல்லை. என்னடா இது ஆஃபீஸை இருட்டாக இருக்குன்ட்டு அவள் அப்படியே காஃபி குடிக்கலான்ட்டு ரூமுக்கு போகிறா. பட் அங்கே பார்த்தா அவளுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னென்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபுல்லாக டெக்கரேட் ஆயிருக்கு. அது பண்ணது வேற யாருமே இல்லை, பார்க் இருக்காருல்ல அவர் தான். ஹீரோயினுக்கு அதை பார்த்த உடனே சந்தோஷமா இருக்கு. இப்போதான் ட்ரீ நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்க. பின்னாடி அவர் காஃபியை கொடுத்துட்டு நிற்கிறாரு நம்ம ஹீரோயினுக்கு. அவளுக்கு இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. அவர் ஒரு க்யூட்டாக ஸ்மைலை போட்டுட்டு இருக்க. 2 பேரும் தான் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போதான் போகிற வழியில் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உனக்கு இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேட்க ஹீரோயின் இல்லை அப்படின்ட்டு உண்மையை சொல்லிடுறா. இனிமேல் நான் உங்ககிட்ட எல்லாம் போய் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவள் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க. உங்களோட நியூ ப்ராஜெக்ட்டுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மியூசியம் காம்படிஷன் ஆட்ட வருது. அதாவது இந்த எக்ஸிபிஷன் இருக்குல்ல அந்த மாதிரி. எனக்கு இந்த மாதிரி எக்ஸிபிஷனுக்குலாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், அது பிடிச்சவங்களோட போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும்ட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா பேச டக்குன்ட்டு அவங்க கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு தான் இந்த எக்ஸிபிஷனோட லாஸ்ட் டேட்டு, ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கி வச்சிருந்ததை ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. இவளுக்கு வீட்டுக்கு போனோன்னே ஹீரோயினுக்கு சரியான கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பார்க்கோட கவரு, இன்னொரு பக்கம் அந்த ஏ இருக்குல்ல அதோட கவர் ட்ரெண்டையை வச்சுட்டு குழம்பி போயிட்டுருக்கா. ஒருவேளை நமக்கு பார்க்க பிடிச்சிருக்கா, ஏஐ பிடிச்சிருக்கா தெரியலையே அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டான்ட்டு மெசேஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்குல்ல அதை பார்க்கறதுக்கு ரொம்ப உண்முன்னு போயிருக்கா. அந்த ஏஐக்கு தெரிஞ்சிருந்து பார்த்த உடனே, நேற்று தான் எனக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் லெட்டர் கொடுத்தேன், ஆனால் நீ இன்னைக்கு மூஞ்சி தொங்க போட்டுட்டு வந்துட்டு இருக்க, என்னை விட்டு போறியா என்னன்ட்டு ஏஐ பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபீலிங்காக கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின்ட்ட பதிலே இல்லை. அவள் அப்படியே என்ன பேசுறதுனே தெரியாமல் இருக்கா. அப்போதான் பார்த்தீங்கன்னா அவன் சரி நான் உன்னை வரைகிறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். அங்கே உட்காந்துட்டு அந்த ஏஐ பேசிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஏஐ பேசும்போதுல நம்ம பார்க்க இருக்காருல்ல அவர் கூட இருந்த ஞாபகம் மட்டும்தான் வருது. ஆனாலும் ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு பயமாகவும் இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இப்படி பிரேக் ஆகிடும், அதே மாதிரி பிரேக் ஆகிடுமோன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா யாரோடையுமே அட்டாச் ஆகாமே இருக்கா. பேசாமல் லாஸ்ட்டில் உடையிருக்கு, நம்ம யார் கூடயுமே சேராமல் இருக்கிறது பெட்டர் தானே, அதுதானே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரே வழி அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் அந்த ஏஐ சொல்லுது, ஹியூமன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் ஃபீலிங்ஸ் மாறும் ஒரு நாள், ஆனால் நீ என்ன மட்டும் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எப்போவுமே நான் ஒரே மாதிரியே தான் இருப்பேன், உனக்காக மாற மாட்டேன்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கோங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்பவே உஷாராக இருக்கா. தப்பி தவறி கூட பார்க்க மூஞ்ச கூட பார்க்கக்கூடாதுன்னு போனமா மீட்டிங் அட்டன் பண்ணாமான்ட்டு அவள் உண்டு அவள் வேலையை உண்டுன்னு இருக்கா. பார்க்கும் இதெல்லாம் பார்க்குறாரு. ஆனால் எதுவுமே பேசாத நினச்சி இவருக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. எதுனா ஒரு வார்த்தையாச்சும் அவள் பேசுவாளான்னு திரும்பி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினா கண்ணை கூட அந்த பக்கம் திருப்ப மாட்டா. அவள் உண்டு அவள் வேலை உண்டுன்னு இருக்கா. ஆனால் ஹீரோயினுக்கு அப்படி இருக்கிறது ரொம்பவே பிடிக்கல. எப்போவுமே அப்படி இருந்துட்டு நான் கேர் பண்ணாதான் என்னை விட்டு போயிடுறாங்க, கேர் பண்ணலனால என்னால் முடியல அப்படின்ட்டு அவள் பார்க்க இப்படி வெறுத்தது நினச்சி அவளே பார்த்தீங்கன்னா அழுதுருப்பா. கிட்டத்தட்ட எல்லாமே அவளுக்கு முடிஞ்சு போயிருக்குங்கிற மாதிரி பயமாகவும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பாஸ்ட்டில் இவன் மனசுக்குள்ளே போட்டு கிளறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு அவளும் இதே வீட்டில் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. எல்லாமே ஒன்று, நம்ம இன்னொருத்தவங்களோட வாழ்க்கைன்ட்டு நம்ம அப்படி இருந்துட்டு கடைசியில் பிரேக்கப் ஆயிடுச்சு. இன்னொரு டைம் ஆகாதுன்ட்டு என்ன நிச்சயம், கண்டிப்பாக மனுஷங்க ஒரு நாள் மாறி தானே ஆவாங்கன்ட்டு ஹீரோயின் அந்த நினைப்பிலேயே அவளே தனிமைப்படுத்தி வச்சிருப்பா. இது எல்லாத்திட்டையும் வந்து ஏகிட்ட சொல்லிட்டு இருக்கா. வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கும் பார்க்க கூட போயிட்டு இருக்கா. ஆனால் திரும்பிது கூட அவள் பார்க்கல. அவள் உண்டு அவள் வேலையை விட்டுன்ட்டு வழக்கம் போல் அவள் பாட்டுக்கு இருக்கா. ஆனால் பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஹர்ட் ஆகுது. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரே வழி அப்படின்ட்டு கிடைச்ச எல்லா ஆப்ஷன்லையும் ஒதுக்கிக்கிட்டு இருக்க. அப்போ தான் மேனேஜர் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் அமெரிக்காவுக்கு போகிறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஷாக்கு, இன்னும் எங்களை விட்டுட்டு போகிறீங்களான்ட்டு. நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நம்மளோட புது ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தவங்க போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு எல்லா பார்ட்டி கொடுத்துட்டு வாங்க இந்த டைம் நான் ட்ரீட் வைக்கிறேன்ட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போதண்டா சாமி ஆள விடுங்கடான்ட்டு கிளம்பிடுறா. பட் கரெக்டாக அந்த சீட்டில் பார்க் வர உட்காந்துக்கிட்டு இருக்க. அவள் தான் அவாய்ட் பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணிட்டாளே. திரும்பி கூட பார்க்காம அவள் உண்டு அவள் வேலையை உண்டு நானே முதல்ல இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் ஃபஸ்ட்டு வந்தோன்னு இறங்கிக்கிறா. ஆனால் பார்க்கு பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடியே வந்துடுறாரு. வரும்போது சும்மா இல்லை, ஹீரோயின் கொடையிலும் இல்லாமல் நடந்து போவா அப்படின்ட்டு ஸ்னோ வேற பெய்யுதுன்ட்டு கொடை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அந்த டைமில் அவருக்கு காரும் கிடைக்காது. அது தெரிஞ்சது அவர் இறங்கியும் வந்துட்டாரு. ஹீரோயினுக்குன்னா இதை பார்க்க கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ டைம் நான் அவாய்ட் பண்ணாலும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் எனக்காகவே இருக்கீங்க, எனக்கு இப்படி அவாய்ட் பண்ணுறது எனக்கும் கஷ்டமாக இருக்குது, நானும் மனுஷி தானே, நான் எவ்வளோ நாள் தான் உங்களை வெறுக்கிற மாதிரியே நானும் நடிக்க முடியுது, நீங்கள் என்னோட ஃபீலிங்ஸை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டிங்களா, நான் உங்களை வெறுக்கிறேன்னு தெரிஞ்சால் நீங்கள் அப்படியே போக வேண்டியதானே, திரும்ப வந்து என்னையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, என்னால் முடியல இதுக்கு மேலே உங்களால் வெறுக்கிற மாதிரி நடிக்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓப்பனாக அழுதுகிட்டே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அவரை டக்குன்னு கையை பிடிச்சி கிஸ் அடிச்சு விட்டுறாரு. இனிமேல் நீ என்னை வெறுக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்ட்டு அவர் கிஸ் அடிச்சுட்டு இருக்க. அப்புறம் என்னப்பா சும்மாவா வேணும், இவங்க கதை இனிமேல் ஜம்முன்னு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எப்போவுமே போக மாட்டேன்
மாட்டேன், நீ என்னை வெறுக்கிற மாதிரி நீ நடிக்க வேண்டிய அவசியம் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 2 பேரும் இப்போ அஃபிஷியலாகவே கிட்டத்தட்ட டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்ட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போய் வேறு எக்ஸிபிஷனுக்கு கொடுத்துருப்பார்ல, அதை பார்த்துட்டு போய் யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் எக்ஸிபிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் அவர் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுறாரு, வரல. சரியா எக்ஸிபிஷனுக்கு உள்ளேயே போயிட்டாரு மனுஷன். பார்த்துட்டு வெளியே வந்தாதான் தெரியுது ஹீரோயினே வரல அப்படின்ட்டு. ரொம்ப கஷ்டமாக போச்சு இவருக்கு. சரி ரோடு கிராஸ் பண்ணலான்னு வந்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்திருக்கா. அங்கே ஆப்போசிட்டில் நின்றுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்தோன்னே தான் மனுஷனுக்கு அவ்வளோ சந்தோஷம் வருது. ஏன்னா இவ்வளோ நாள் ஒன் சைடாக ஆசையாக லவ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்த பொண்ணு கடைசியில் ஓகே சொல்லிக்கிட்டால. கரெக்டாக நம்ம பார்க்கோட ரூட்டு கிளியர் ஆகிடுது. 2 பேரும் டேட் பண்ணுறதுக்கு மியூசியத்துக்கு போகிறது மட்டும் இல்லை, தேட்டருக்கு போகிறது என்ன, பீச் போகிறது என்ன அப்படின்ட்டு ஜாலியாக கப்பிள்ஸாகவே மாறிட்டாங்க. 2 பேரும் ஜாலியாக ஒரு டேட்டிங் லைஃபாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினுக்கு அந்த பயோலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் பார்க்க கூட அவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக வெயிட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்க. இவங்களோட லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஒன்று கால் ஒன்றுன்ட்டு அவங்களும் ஒரே ரொமான்டிக்காகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாவம் அவங்க கதை எழுதுறதுல கொட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அவள் இருக்கிற ஒரே பத்தாதுன்ட்டு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 10,000 ஏன்ட்டு எல்லாத்தையும் பூந்து விளாசிக்கிட்டு இருக்கா. அந்த மேனேஜரே ஒரு வாரத்துக்கு ஒரு 250 மட்டும் டேட் பண்ணுறியாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படி பண்ணால் எப்படி நான் புக் எழுதுவேன், இந்த ஏஐ பற்றிலாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸை நான் வச்சுக்கணுன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா டேட்டிங் பிசாசுன்னா நமக்கு சும்மாவே தெரியும்ல. இந்த டைம் பூந்து விளையாடிக்கிட்டு இருக்கா. அவ்வளோ லெவலை தாண்டி தாண்டி போய்கிட்டே இருக்கா. சின்ன பார்த்தீங்கன்னா கதை எழுதுறதே இல்லை, பத்தாதுக்கு அவங்க கான்ட்ராக்டை நம்ம ரினியூவல் பண்ணியே ஆகணும், இப்படி அவங்க இருந்தாங்கன்னா பண்ண முடியாதுன்ட்டு மேனேஜர் கிட்டத்தட்ட வேலையை விட்டு தூக்கலாங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. நம்ம சின்ன கிட்ட ஹீரோயின் போய் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறா. இனிமேல் நம்ம புது கதை எழுதி ஆகணும், ஹிட்டு கொடுத்தே ஆகணும், கொடுக்காம இருக்கிற அளவுக்கு கூட நமக்கு டைம் இல்லை, கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு இருக்க. சின்ன கதை எழுதணும்னு உட்காந்துருக்காங்க. ஆனால் மூளையை கசக்கி என்ன போட்டாலும் சரி அவங்களுக்கு கதையே வரல. வழக்கம் போல ஏஐ மாட்டிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கத்த போயிட்டாங்க. எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க, நான் என்னதான் பண்றது அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ தானே, வழக்கம் போல சின்ன ஏஐ சின்னக்குனே பிறந்த மாதிரி உட்காந்து அந்த டெக்னிக்கை வச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் வந்து டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வரீங்களா இருக்கீங்களா, நான் சூப் செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா சூப் செய்யலான்ட்டு போயிட்டு இருக்கா. அதெல்லாம் வேணான்ட்டு பார்க்கே செய்கிறாரு. பட் சூப்புக்கு நடுவில் 2 பேரும் சேர்ந்து சம்பவங்கள்லாம் பல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக அப்படியே ரொமான்டிக்காக ரிலேஷன்ஷிப்பில் இருக்க. கரெக்டாக இவங்க அப்படியே ஜாலியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்கால, அவள் புக் எழுதி விட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் டேட்டிங் ஆப்லலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அவள் கிட்டத்தட்ட டாப் டு பாட்டம்னு இருக்க எல்லா பாய் ஃப்ரெண்டையும் சரி ஒரு நாளும் ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டுட்டு ட்ரையல் பார்த்து விட்டு எழுதி விட்டுட்டு இருக்கா. ஆனால் இது எல்லாமே அந்த ஏஐ காரங்களுக்கு லாஸ் தானே. இவ ஒவ்வொரு இதாக ரிலீஸ் பண்ண அவங்களுக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா இவ மார்க்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்ட்டு. இதனால அவங்களுக்கு ட்ராப் ஆகிடும்னு பயந்துட்டு இருக்க. ஹீரோயினா ரைட்டிங் லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்தையும் போடுறாங்க. என்னன்னா நம்ம சின்னம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த கதையை தானே சின்ன கிட்ட சொல்லியிருப்பா, அதுதானே நல்லா ஹிட் ஆயிருக்கும். இப்போ அதுவும் கிட்டத்தட்ட வைரல் ஆரம்பிச்சிருச்சு. சின்ன இதை பார்த்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இதுக்கு ஆஃபீஸே பதறி அடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்னக்கு கதை கூட எழுத தெரியாது, ஏஐ பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்கன்ட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஃப்ரெண்ட் இருக்கால, அவளே கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு வேற வேலையே இல்லையா, இதை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. ஹீரோயின் அவசரமாக சின்னோட வீட்டுக்கு போறா. பட் சின்ன ஆளையே காணும். என்னடா இவங்க போனாங்க, முக்கியமான விஷயம் சொல்ல போனா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு இருக்க. கரெக்டாக இப்போ பார்க்க கால் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, என் வீட்டுக்கு போய் ஒரு பொருள் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு பென்ட்ரைவ் ஏதோ எடுக்கணும்ட்டு அமுச்சு விட்டுருப்பா. ஆனால் அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஞாபகம் வருது, வீட்டில் அந்த ஏஐ மிஷின் இருக்குல்ல அது வேற இருக்கு அப்படின்ட்டு. ஒரு வேளை பார்க்க கையில் அதை மாட்டிடுச்சுன்னா போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்ட்டு பதறி அடிச்சுட்டு உள்ள போறா. பார்க்க பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அந்த மிஷினை எடுக்கல. என்னாச்சு, ஏன் இப்படி பதறி அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு இருக்க. அதெல்லாம் இல்லைன்னு 2 பேரும் தூங்கிடுறாங்க. அப்போதான் அவர் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது எதார்த்தமாக ஏதோ கார்டை பார்த்துறாரு. அந்த கார்டில் இருக்க கியூஆரை ஸ்கேன் பண்ணால் இவர் மாதிரியே ஒரு உருவம் வந்து பேசிக்கிட்டு இருக்கு. பார்க்கக்கா இதை பார்த்து சரியான ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது நம்மள மாதிரியே இருக்கான் அப்படின்ட்டு. அவரும் அந்த ஏஐ மிஷினை போட்டு ஹீரோயினோட ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிட்டு போறாரு. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினால தானே போயிருப்பாரு, அவர் மிஷின்ல இருந்து தானே கனெக்ட் பண்ணியிருக்காரு. அவளோட உருவம் இருக்கு. போய் பார்த்தா தான் அங்கே நம்ம பார்க் இருக்காருல்ல, அவர் மாதிரியே ஒரு ஏஐ வந்து நின்றுட்டு என்ன வந்துட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவருக்கு நான் ஒன்றுமே புரியல, அப்படியே பேய் அடைஞ்ச மாதிரி இருக்காரு. என்னடா நடக்குது இங்கங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த ஏஐ என்னாச்சுங்கிற மாதிரி நம்ம பார்க்க பார்த்துக்கிட்டு இருக்க. 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல. அடுத்து நம்ம ஹீரோயின் தான் முடிக்கிறா. முடிச்சு வரும்போதே பார்க்க பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 4 மணிக்கே சரி நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது மனுஷன் இப்படி டல் ஆயிட்டாரு அப்படின்ட்டு. சரி நைட் எங்கேயோ வெளியே போனீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பார்க்க வந்துட்டாரு. வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயின் பார்க்குறா. என்னதான் சிரிச்சு பேசினாலும் அவர் மூஞ்சில சந்தோஷமே இல்லை. ஏன்னா அவர் மைண்டில் ஃபுல்லாமே நம்ம ஏ இருக்குல்ல, அதுதான் ஹீரோயின் வச்சு டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு பதிலாக அந்த டே கூட இருந்திருக்காங்கிற மாதிரி இருக்க. பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. அவர் அப்படியே ஷாக்கில் இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான் இருக்கேன், அதெல்லாம் வேண்டாட்டு அவர் சோகமாக போயிட்டாரு. அப்போ தான் நம்ம ஏஐ கிட்ட இருந்தும் மெசேஜ் வருது.
ஹீரோயினுக்கு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை ஏஐ மெசேஜ் பண்ணியிருக்கான்னு நேற்று கண்டிப்பாக அவர் போயிருப்பாரு அப்படின்ட்டு ஹீரோயின் எதுனா ஒன்று யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் எல்லாமே பார்த்துட்டேன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை அவங்க எனக்கு ரிவ்யூ கொடுக்க சொன்னாங்க, அந்த ரிவ்யூக்காக தான் நான் அதை யூஸ் பண்ணேன், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த மீன் உங்களை மாதிரியே இருக்கிறது கூட ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படின்ட்டு இருக்க. அவர் எதுவுமே காதில் வாங்குற மாதிரி இல்லை, பரவாயில்ல இருக்கட்டுங்கிற மாதிரி பார்க்க கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே போயிடுறாங்க. ஹீரோயின் அப்போ தான் அந்த ஸ்கேனர் இருக்குல்ல அதை பார்க்குறா. பார்த்துட்டு மறுபடியும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேசலான்ட்டு உள்ளே போயிருக்கா. அப்போது என்ன இது ஷாக் ஆகிட்ட போல அப்படின்ட்டு அப்போ தான் நம்ம ஹீரோயின் நேற்று வந்தது நான் இல்லை, என்னோட பாய் ஃப்ரெண்டுன்ட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னடா பேசியிருப்பாங்கன்ட்டு அவளுக்கு ஒரே ஆர்வமாக இருக்குது, அதை கேட்கலான்ட்டு கேட்டிருக்கா. என்ன அவருக்கு எதுவுமே தெரியாது, நேற்று தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாரு, எதுனா பேசுனீங்களான் இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் எதுவுமே பேசலன்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படின்ட்டு மறுபடியும் கால் பண்ணுறா. பட் காலையே பார்க்க எடுக்கல. இன்னொரு பக்கம் சின்ன பார்த்தீங்கன்னா நல்லா கெத்தா ஆஃபீஸ்க்கு ரூட் போட்டு நடந்து வந்துட்டு இருக்க. இவங்க என்ன அலப்பறை பண்ண போகிறாங்களோன்ட்டு ஹீரோயின் போயிட்டு இருக்கா. ஆனால் சின்ன பார்த்தீங்கன்னா என்ன தைரியம் இருந்தால் எனக்கு ஆஃபர் இல்லைன்னு சொல்லுவே நீ அப்படின்ட்டு மேனேஜர் கிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. இவ எவ்வளவோ போய் தடுக்கலான்ட்டு பார்க்குறா. சின்ன உள்ள கத்துன்னு கத்தி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டா. ஆனால் சின்ன பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆஃபீஸும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், வா என்னோட கார்ட்டூன் எடுத்துட்டு நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவங்க அந்த அனிமே இருக்கும்ல அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் போக போக பிஞ்சிருச்சு. சின்ன அதுக்கும் அழுதுட்டு போயிட்டு இருக்க. பட் பிஞ்சதுல நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கையில் ரத்தம் வந்துருக்கும். பார்க்க எதுவுமே மனசுல இல்லாமல் டக்கு டக்குன்னு வந்து ஆயில்மெண்ட் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகேவா இருக்கீங்களான்னு பேசுறதுக்குள்ள ஆளுங்க எல்லாமே வந்துடுறாங்க. வந்த உடனே பேச முடியல. எனக்கு லஞ்ச் எல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன், நீங்க போய் சாப்பிட்டு வாங்கன்ட்டு பார்க்க பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயினும் போய் பேசலான்ட்டு போறா. நிஜமாலுமே நீங்க ஓகேவா தானே இருக்கீங்க, உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. பார்க்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டு ஹீரோயின் அவர் கை வச்சோன்னே ஃபர்ஸ்ட் டைம் அவள் கை வச்சிருப்பால அதான் ஞாபகம் வருது. அவரால் ஓப்பனாக பேசவும் முடியல, இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவாய்ட் பண்ணவும் முடியல. ரெண்டுக்கும் நடுவில் பார்க்க பாட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. எந்த மெசேஜுக்கும் அவர் ரிப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே ஹீரோயினா அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டா. என்னடா இதுன்ட்டு பார்க்கும் பார்க்குறாங்க. பார்த்து வெறும் குட் நைட் மட்டும் போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ் போனாலும் ரெண்டு பேரும் மூஞ்சியை திருப்பி இருக்குன்ட்டு அதோட இந்த எபிசோட் பிடிக்கிறாங்க. எப்படி கைஸ், அடுத்து இன்னைக்கு ஈவினிங் நம்ம எபிசோட் ஃபைனலில் பார்ப்போம். அதில் ஹீரோயினுக்கு எல்லாமே சுபமாக முறிஞ்சா இல்லை ஏஏ கூட போனாலா, என்ன மேட்ரு என்ன ஏதுன்ட்டு அழகாக சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு சூப்பர் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.